26வது ശ്ലോകം. ബാലകാൻ ക്ഷുതയാക്രാന്താൻ രുദത പശ്യതി വൃഷം യാജമാനാംശ്ച നിവാരാൻ கஷ்டமாபவதி விரதா. பசி தாங்க முடியாம குழந்தைகள் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் அப்படின்னு அழுதுண்டு ரிக்வெஸ்ட் பண்றத பார்த்துட்டு விஸ்வாமித்ர பத்னி அந்த பதிவிரதை ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டா. 27வது ஸ்லோகம். சிந்தயாமாச துக்கார்த்தா தோகான் வீச்ய சுதாதுரான் மிருகோ நாஸ்தி புரே யத்ய கம் யாஜே வா கரோமி கிம். பசிச்சு கத்தர குழந்தைகளை பார்த்துட்டு விஸ்வாமித்ர பத்னிக்கு சங்கடம் வந்து அவள் ஆலோசனை பண்ணினா. ராஜா இப்போ ராஜ்யத்துல இல்லை, ஆரிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்பேன், நான் என்ன செய்வேன்? 28வது ஸ்லோகம். நமேத்ராதாஸ்தி புத்ராண பதிர்மே நாஸ்தி சந்நிதௌ ருதந்தி பாலகா காமம் திங்மே ஜீவன மத்தியவை. என்னோட புத்திரர்களை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையே, கணவரும் பக்கத்துல இல்லையே, குழந்தைகள் பசிச்சு அழறதே, என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம். 29வது ஸ்லோகம். தனஹீனாம் ச மாம் த்யக்த்வா தபஸ்தப்தும் கதப்பதே ந ஜானாதி சமர்த்தோபி துக்கிதாம் தனவர்ஜிதாம். தரித்திரையா இருக்கிற என்ன விட்டுட்டு கணவர் இப்படி தபஸுக்கு போயிட்டாரே, அவருக்கு எல்லா எபிலிட்டி இருக்குன்னா கூடியும் நான் தனமில்லாதக்கு துக்கிக்கிறேன் அப்படின்னு அவரு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே, இந்த குழந்தைகளுக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன்? 30வது ஸ்லோகம். பாலானாம் பரணம் கேன கரோமி பதினா வினா மரிஷ்யந்தி சுதா சர்வே சுதயா பீடிதா விருஷம். கணவர் இல்லாதக்கு நான் எப்படி இந்த குழந்தைகளை காப்பாத்துவேன்? இந்த குழந்தைகள் எல்லாம் பசியால தளர்ந்து இறந்து போயிடுமே. 31வது ஸ்லோகம். ஏகம் சுதம் து விக்ரியா திரவ்யேண கிரியதா புனா பாலயாமி சுதானன்யானேஷமே விகிதோ விதி. ஒரு புத்திரனை கடக்கிற பணத்துக்கு வித்துடலாம், அந்த காசை வச்சுண்டு மற்ற குழந்தைகளை எப்படியாவது காப்பாத்திடலாம். கஷ்டம் இது ஆக்குமே, எனக்கு பகவான் விதிச்சிருக்கிற விதி. 32வது ஸ்லோகம். சர்வேஷாம் மாரணம் நாத யுக்தம் மம விபர்யயே காலஸ்ய கலனாயாஹம் விக்ரீணாமி ததாத்மஜம். கஷ்டகாலமாக்கும்னா கூடியும் எல்லாரையும் ஒட்டுக்க பட்டினி போட்டு கொல்லறது சரியில்லை. அதனால நாள்களை தள்ளி நகர்த்துறதுக்காயிட்டு, கணவர் வர வரைக்கும் எல்லாரும் உயிரோடு கூடி இருக்கிறதுக்காயிட்டு ஒரே ஒரு புத்திரனை வித்துடலாம் அப்படின்னு யோசிச்சா. ஒரு புத்திரனை வித்துட்டு மற்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு நினைச்சா. 33வது ஸ்லோகம். ஹிருதயம் கடினம் கிருத்வா சஞ்சிந்த்ய மனசா சதி சாதர்பரஜ்வா பத்வாத கலே புத்திரம் விநிர்கதா. சாத்தியான விஸ்வாமித்ர மகர்ஷியோடு மனைவி இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணி மனச திருடப்படுத்திண்டு மனச கல்லாக்கிண்டு தர்ப புல்லால ஒரு கயரை உண்டாக்கினா, ஒரு புத்திரனோடு கழுத்துல அந்த கயரை கெட்டி அவரை கூட்டிண்டு கிளம்பினா.
34வது ശ്ലോകം. മുനിപത്നീകളെ ബദ്ധ്വാ മധ്യമം പുത്രമൗരസം ശേഷസ്യ ഭരണാർത്ഥായ ഗൃഹീത്വാ ചലിതാഗൃഹാത്. வேறையும் குழந்தைகள் உண்டே, அந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாத்துறதுக்காயிட்டு தன்னோடு உதரத்திலேந்து பிறந்த குழந்தைகளில ஒரு குழந்தை அவன் நடுவுல பிறந்த குழந்தையாக்கும். அவனுக்கு மேலேயும் குழந்தைகள் இருக்கா, அவனுக்கு கீழேயும் குழந்தைகள் இருக்கா. அவனுக்கு அண்ணா அக்கா எல்லாம் உண்டு, அதே மாதிரி தம்பி தங்கை எல்லாம் உண்டு. அப்படி நடுவுல பிறந்த ஒரு புத்திரனோடு கழுத்துல கயரை கட்டி பிடிச்சுண்டு அந்த முனி பத்னி வீட்டில இருந்து இறங்கி நடந்தா. 35வது ஸ்லோகம். திருஷ்டா சத்யவ்ரதேனார்த்தா தாபசி சோக சம்யுதா பப்ரச்ச நிருபதிஸ்தாந்து கிம் சிகீர்ஷசி சோபனே. ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு ஒரு குழந்தைய கழுத்துல தர்பம் கயரை போட்டு கெட்டி இழுத்துண்டு வர அந்த தாபசிய பார்த்த சத்யவிரதன். சத்யவிரதனுக்கு அப்படி ஒரு காட்சியை காண வேண்டி வந்தது. அதை பார்த்துட்டு சத்யவிரதன் அப்படிங்கிற அந்த ராஜா அவகிட்ட கேட்டார், களங்கம் இல்லாத தபஸ்வியாயிருக்கிற விஸ்வாமித்ர பத்னி, நீ இந்த குழந்தையையும் கூட்டிண்டு என்ன செய்யறதுக்காக்கும் இப்படி போயின்னு இருக்காய். 36வது ஸ்லோகம். ருதந்தம் பாலகம் கண்டே பத்வானயசி குவாதுனா கிமர்த்தம் சாரு சர்வாங்கே சத்யம் ப்ரூஹி மமாக்ரதா. அழற இந்த குழந்தையோடு கழுத்துல கயத்தை கட்டி நீ இப்ப எங்க கொண்டு போறாய், என்னத்துக்கு கொண்டு போறாய், அழகா வேற இருக்காய், உண்மைய சொல்ல எங்கிட்ட அப்படிங்கிறார் சத்யவிரதன். விஸ்வாமித்ர மகர்ஷியோடு மனைவி இப்ப பதில் சொல்றா. அதனால ரிஷிபத்னி உவாச்ச. 37வது ஸ்லோகம். விஸ்வாமித்ரஸ்ய பார்யாஹம் புத்ரோயம் மே நிருபாத்மஜா விக்ரேதும் ஔரசம் காமம் கமிஷ்யே விஷமே சுதம். விஸ்வாமித்ரன் அப்படிங்கிற மகர்ஷியோடு பத்னியாக்கும் நான், ராஜகுமாரா, இது என்னோடு புத்திரனாக்கும், இப்போ ரொம்ப போதாத காலமாக்கும். அதனால நான் இந்த குழந்தைய விக்கிறதுக்கு கொண்டு போறேன். 38வது ஸ்லோகம். அன்னம் நாஸ்தி பதிர் முக்த்வா சதஸ்தப்தும் ரிபக்வஜித் விக்ரீணாமி சுதார்த்தைனம் சேஷஸ்ய பரணாய வை. சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை, கணவர் என்ன விட்டுட்டு எங்கேயோ தபசு செய்யறதுக்கு போயிருக்கார், பட்டினி கிடக்கிற என்னோட குழந்தைகளை எல்லாம் எனக்கு காப்பாத்தணும். அதுக்காயிட்டு இவனை நான் வித்துட்டு கிடைக்கிற காசை வச்சுட்டு மற்ற குழந்தைகளை நான் காப்பாத்தட்டும், அதுக்காக நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா. அதை கேட்டுட்டு சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜகுமாரன் பதில் சொல்றார். அதாக்கும் இங்க ராஜோவாஜா. 39வது ஸ்லோகம். பதிவ்ரதே ரட்சபுத்ரம் தாஸ்யாமி பரணம் தவா தாவதேவ பதிஸ்தேத்ர வனாச்சைவாகமேஷ்யதே. பதிவிரதையானவளே, விஸ்வாமித்ர பத்னி, புத்திரனை நீயே காப்பாத்து, விற்காதே. உன்னோடு கணவர் வனத்திலேந்து திரும்ப வர வரைக்கும் உன்னோடு குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்,
நீ கவலைப்படாம உன்னோட புத்திரனை கூட கூட்டிட்டு போ, குழந்தைய வித்து அந்த சங்கடத்தை நீ அனுபவிக்காதே. 40வது ஸ்லோகம். விருட்சே தவாஸ்ரமாப்யாசே பட்சியம் கிஞ்சின் நிரந்தரம் பந்தயித்வா கமிஷ்யாமி சத்யமேதத் ப்ரவீம்யஹம். உன்னோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல சாப்பாட்டுக்கான ஏதாவது நான் டெய்லி அங்க கெட்டி வச்சுட்டு போறேன். அதை நான் ஒருபோதும் நிப்பாட்ட மாட்டேன். நான் உண்மையை சொல்லுறேன். நீ டெய்லி அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த மரத்துல நான் தொங்க போட்டிருக்கிற உணவை நீ எடுத்து கொண்டு வந்து உன் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் சாப்பிட்டு சௌக்கியமா வாழு. 41வது ஸ்லோகம். இத்யுக்தா சா ததா தேனா ராஜ்ஞா கௌஷிககாமினி விபந்தம் தனயம் கிருத்வா ஜகாமாஸ்ரம மண்டலம். இப்படி அந்த சத்யவிரத ராஜா சொன்னதை கேட்டு விஸ்வாமித்திரனோட பத்னி புத்திரனோடு கழுத்துல இருக்கிற கெட்ட அவுத்து விட்டு அவனை திரும்ப கூட்டிண்டு ஆசிரமத்துக்கு போனா. 42வது ஸ்லோகம். சோபவத்காவலோ நாம களபந்தான் மகாதபா சாது சொஸ்யாஸ்ரமே கத்வா முமோத பாலகைர்விருதா. கழுத்துல கயற கெட்டினவால அந்த குழந்தைக்கு காலவன் அப்படின்னு ஒரு பேரு கிடைச்சது. அந்த காலவன் அப்படிங்கிற புத்திரன் மகா தபஸ்வியாயி தீர்ந்தார். விஸ்வாமித்ர புத்திரன். அந்த காலவனோடு அம்மையாகட்டும் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து குழந்தைகளோடு கூடிட்டு சந்தோஷமா வாழ்ந்தார். 43வது ஸ்லோகம். சத்யவ்ரதஸ்து பக்த்யாஜ கிருபயாஜ பரிப்ளுதா விஸ்வாமித்ரஸ்ய ஜமுனே களத்ரம் தத்பபாரஹா. சத்யவிரதன் பக்தியோடு கூடிட்டு ரொம்ப கருணையோடு கூடிட்டு விஸ்வாமித்ரனோடு பத்னியையும் குடும்பத்தையும் காப்பாத்திண்டு வந்தார். 44வது ஸ்லோகம். வனே ஸ்திதான் மிருகான் ஹத்வா வராஹான் மகிஷாம் ததா விஸ்வாமித்ரவனாபியாசே மாம்சம் ரிச்சே பவந்தஹ. வனத்தில் இருக்கிற மான், பன்னி, போத்து இதெல்லாத்தையும் கொண்டு வந்து மாம்சம் எடுத்து அதெல்லாத்தையும் கொன்னு மாம்சம் எடுத்து விஸ்வாமித்ரனோடு ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்துல கெட்டி தூக்கி வைப்பர் சத்யவிரதன். 45வது ஸ்லோகம். ரிஷி பத்னி கிரஹீத்வா தன் மாம்சம் புத்ரானதாத்ததா நிர்வ்ருதிம் பரமாம் பிராப்ய பட்சியமனுத்தமம். ரிஷியோடு பத்னி அந்த மாம்சத்தை எடுத்துட்டு வந்து புத்திரர்களுக்கு கொடுப்பாள். அப்படி நல்ல உணவெல்லாம் டெய்லி அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சது. அதனால அந்த ரிஷி பத்னி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு வாழ்ந்தா. 46வது ஸ்லோகம். அயோத்யாம் ஜைவ ராஜ்யம் ச ததைவாந்தபுரம் முனி கதே தப்தும் நிருபே தஸ்மின் வசிஷ்ட பர்யரட்சதா. ராஜா தபசு செய்யறதுக்கு போனதால அயோத்தியா நகரமும் ராஜ்யமும் அந்தப்புறமும் வசிஷ்ட மகர்ஷி காப்பாத்திட்டு வந்தார். 47வது ஸ்லோகம். சத்யவ்ரதோ விதர்மாத்மா யதிஷ்டன் நகராத் பஹி பிதுராஜ்ஞாம் சமாஸ்தாய பசுக்னவ்ரதவான் மனே. தர்மாத்மாவான சத்யவிரதன் நகரத்துக்கு வெளியில வாழ்ந்துண்டு அப்பாவோடு ஆజ్ఞைய அனுசரிச்சுண்டு பலவிதமான உயிரினங்களை நிகிரகிச்சுண்டு வனத்துல வாழ்ந்தார். 48வது ஸ்லோகம். சத்யவ்ரதோ ஹ்யகஸ்மாச்ச கஸ்யஜித் காரணான் நிருபா வசிஷ்டே ஜாதிகம் மன்யும் தாரயாமாச நித்யதா.
சத்யவிரத ராஜாவுக்கு யாதிருஷ்டிகமான ஏதோ ஒரு காரணத்தால வசிஷ்டர்கிட்ட டெய்லி கோபம் இப்படி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிண்டே வந்தது. 49வது ஸ்லோகம். त्यज्यमानं वने पित्रा धर्मिष्ठं च प्रियं सुदौ न वारयामास मुनेर्वसिष्ठकारणेन. தர்மிஷ்டனும் பிரியங்கரனுமான புத்திரனை பிதா வனத்துக்கு துரத்தி ஓடிச்ச டைமில் வசிஷ்ட மகர்ஷி அந்த ராஜாவை அந்த பிரவൃத்தியிலேந்து தடசம் பண்ணி நிப்பாட்டலை அப்படிங்கிறதாக்கும் இந்த வைராகியத்துக்கு காரணம். 50வது ஸ்லோகம். பாணிகிரஹண மந்திராணாம் நிஷ்டாஸ்யா சப்தமே பதே ஜானன்னபி சதர்மாத்மா விப்ரதார பரிகிரஹே. பிராமணாளோடு திருமணத்தை சம்பந்திச்சு பாணிகிரகண மந்திரங்கள் യാഥാർത്ഥ്യമാകരുത്, അതായത് அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டாகிறது, சப்தபதியோடு கூடிட்டாக்கும் அப்படின்னு தர்மாத்மாவான வசிஷ்டனுக்கு தெரியவும் செய்யும். 51வது ஸ்லோகம். காஸ்மிஞ்சித் திவசே அரண்யே மிருகபாவே மகீபதி வசிஷ்டஸ்ய ஜகாம் தோக்த்ரீம் அபஷ்யத் வனமத்யகாம். காஸ்மிஞ்சித் திவசேரண்யே மிருகபாவே மகீபதி வசிஷ்டஸ்ய ஜகாம் தோக்த்ரீம் அபஷ்யத் வனமத்யகாம். வனத்துல மிருகங்கள் இல்லாம இருந்த டைம்ல ஒரு நாளைக்கு வசிஷ்டனோடு பசுமாடு வனமத்தியத்துல நிக்கிறத சத்யவிரத ராஜா பார்த்தார். 52வது ஸ்லோகம். தாம் ஜகான சுதார்த்தஸ்து க்ரோதான் மோஹாச்ச தஸ்யுவத் விருட்சே பவந்த தன்மாம்சம் நீத்வா ஸ்வயமபட்சயது. பசி ரொம்ப ஜாஸ்தியான சத்யவிரத ராஜா குரோத மோகங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு சத்ருவ கொல்லரா மாதிரி அந்த வசிஷ்டனோடு பசுமாட கொன்னார். அந்த பசுமாடோடு மாம்சத்தை கொண்டு வந்து எப்பவும் போல விஸ்வாமித்ர மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்துல கட்டி போட்டு வச்சார். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடவும் செஞ்சார். 53வது ஸ்லோகம். ऋषि पत्नी सुदान सर्वान भोजयामास दत्तदा शंकमाना मृगस्येदि नगोरिदिज सुव्रता. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ரிஷி பத்னி அதை சாப்பிட கொடுக்கவும் செஞ்சா. அது மானோடு மாம்சமாக்கும் அப்படின்னு நினைச்சு அதை உபயோகிச்சா. கோமாம்சமாக்கும் அப்படின்னு சந்தேகப்படவே இல்லை ரிஷிபத்னி. 54வது ஸ்லோகம். வசிஷ்டஸ்து ஹ்ருதாம் தோக்த்ரீம் ஞாத்வா க்ருத்தஸ்தமப்ரவீத் துராத்மன் கிம் கிருதம் பாபம் தேனுகாதாத் பிஷாஜவத். தன்னோடு பசுமாட கொன்னதை தெரிஞ்ச வசிஷ்டன் சத்யவிரதன் கிட்ட கோபம் வந்து சண்டை போட்டார். துஷ்டா, பிசாஜ மாதிரி நீ பசுமாட கொன்னு என்ன பாபமாக்கும் செஞ்சு கூட்டியிருக்காய். 55வது ஸ்லோகம். ஏவம் தே சங்கவ க்ரூரா பதந்து த்வரிதாஸ்ரயா கோவதாதார ஹரணாத் பிது க்ரோதாத் ததாபிருஷம். பசுமாட கொன்னது, அடுத்தவாளோட மனைவியை திருடினது, அப்பாவோடு கோபம், இதெல்லாம் காரணமாயிட்டு உன்னோட தலையில 3 சங்குகள் உடனடியா உண்டாகட்டும், 3 துஷிச்ச വ്രണങ്ങൾ உண்டாகட்டும் உன்னோட தலையில. 56வது ஸ்லோகம்.
ത്രിശങ്കുരിതി നാംനാ വൈ ഭുവിഖ്യാതോ ഭവിഷ്യതി പിശാചരൂപമാത്മാനം ദർശയൻ സർവദേഹിനാം. பிசாஜு ரூபத்துல உலகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் நீ ஒன்ன காட்டி கொடுத்துண்டு நீ திரிசங்கு அப்படிங்கிற பேரில இந்த பூமியில எல்லாராலையும் தெரியப்படுவாய் அப்படின்னு வசிஷ்டர் சபிச்சார் சத்யவிரதனை. வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. 57வது ஸ்லோகம். ஏவம் சப்தோ வசிஷ்டேன ததா சத்யவ்ரதோ நிருபா சஜாரஜ தபஸ்தீவ்ரம் தஸ்மின்னேவாஸ்ரமே ஸ்திதா. இப்படி வசிஷ்டனால சபிக்கப்பட்ட சத்யவிரத மகாராஜா அந்த ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு தீவிரமான தபச ஆரம்பிச்சார். காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. இந்த மாதிரி ஒரு கஷ்டகாலம் வந்தோனே ஆக்கும் சத்யவிரதனுக்கு தபச அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தோணித்து சத்யவிரதனுக்கு பகவத் சிந்தனைய உண்டாக்குறதுக்காயிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது பகவானோடு நிர்ணயமாக்கும். விதியை தடுக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. 58வது ஸ்லோகம். கஸ்மாச்சேத் முனிபுத்ராதோ பிராப்ய மந்திரமனுத்தமம் தியாயன் பகவதீம் தேவீம் பிரகிருதிம் பரமாம் சிவாம். ஏதோ ஒரு முனிபுத்திரன் கிட்டேந்து உத்தமமான மந்திர உபதேசத்தை ஸ்வீகரிச்சு பரம மங்கள ஸ்வரூபிணியான தேவிய தியானிச்சுண்டு சத்யவிரதன் தபசு செஞ்சார் அப்படின்னு வியாச பகவான் சொல்லிண்டு சப்தம ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் முடிவடைகிறது.